எல்லாருக்கும் வணக்கம். எத்தனை ஒரு பஞ்சாயத்தையா பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி டெய்லி ஒரு பஞ்சாயத்தை பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ அதாவது தமிழ்நாட்டில் இப்போலாம் எங்கே யார் எந்த கட்சி மேடையை போட்டாலும் சரி, அங்கே பேசக்கூடியவங்க தளபதி விஜயாவில் பற்றி பேசாமல் விமர்சனம் பண்ணாமல் அந்த கட்சி மீட்டிங் இல்லை. அது எந்த மீட்டிங்காக இருந்தாலும் சரி, யாரை பற்றி போடுற மீட்டிங்காக இருந்தாலும் சரி, அங்கே விஜய் 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 தான். அவரை பற்றி பேசாமல் தமிழ்நாட்டு அரசியல் கிடையாது, இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் கதறிட்டே இருக்காங்க. ஸோ அப்படிதான் இன்னைக்கு யாரை பற்றி நம்ம பேச போகிறோம், பேசுறது கதறதுக்கு பறி கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்கள். அவர் நேற்று ஒரு மேடையில் பேசும்போது புதுசா ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு நடிகர். அவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே இந்த இளைஞர்கள் எல்லாரும் அவருக்கு பின்னாடி ஆட்டு மந்தைகள் போல போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறாங்க. அப்படி ஆட்டு மந்தைகள் போல இளைஞர்கள் போவாங்கன்னா அவங்களாம் சிறுத்தைகளே கிடையாது. உண்மையான சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கர், பகுத்தறிவர் பெரியார் அவர்களோடு திருமாவளவன் பின்னாடி அணிவித்து நிக்கிறவங்க தான் சிறுத்தைகள் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பொங்கியிருக்காரு. ஸோ அவருக்கு அதை கேட்ட உடனே நான் என்ன திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சேன் கேட்டீங்கன்னா, மிஸ்டர் திருமாவளவன் அவர்களே, தளபதி விஜயாவில் பின்னாடி போகக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் சிறுத்தைகள் கிடையாது. கண்டிப்பா நானும் சொல்றேன், சிறுத்தைகள் கிடையாது. அவங்க எல்லாரும் சிங்கங்கள், சிங்க குட்டிக. ஏன்னா காட்டுக்கு ராஜா சிங்கம் தானே, சரியா? அப்புறம் திருமாவளவன் அவர்களே, ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்த உடனே அவர் பின்னாடி இளைஞர்கள்லாம் ஆட்டு மந்தை மாதிரி போகக்கூடாது அப்படின்னு கொந்தளிக்கிறீங்கல்ல. அப்ப முதியவர்கள் மட்டும் நடிகர் பின்னாடி போலாமா? என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சு வந்த புதுசுல மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல நீங்க போய் கலந்துக்கிட்டீங்க, உங்க கட்சியை இணைச்சிக்கிட்டு தேர்தல் வேற சந்திச்சீங்க. அப்ப அதுக்கு பேர் என்னது? இல்ல ஏன் வந்து இப்படி மாத்தி மாத்தி ஏன் இந்த பிளப்புன்னு கேட்கிறேன். அதாவது 2 சீட்டுக்கு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எங்களை கிண்டல் பண்றாங்க, அப்படி போறேன்ட்டு நாங்க எத்தனை களங்கள் கண்டிருப்போம் சொல்லி பேசுறீங்க. நீங்க நடந்ததுதானே நாங்க சொல்றோம், விமர்சிக்கிறோம், மற்றபடி வேற எதுவும் சொல்லிய. நீங்க மாறி மாறி அப்படிதான் நிக்கிறீங்க. நீங்க ஒரே நிலையோட என்னைக்கு நிக்கீங்க? அதாவது திருமாவளவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்னு அந்த, அதாவது ஆட்சி அதிகாரத்தில் ஒரு எளிய மக்களும் பதவிக்கு வரும் தானே ஒரு கட்சி கட்ட ஆரம்பிச்சிங்க. ஸோ அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தணுங்கும் போது அதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னும் காலம் கனியலை, இன்னும் இருக்குன்னு, அதாவது இத்தனை வருடங்களா நீங்கள் அரசியல் ஆரம்பிச்சு இன்னுமே போயிட்டு நீங்கள் ஒருத்தவங்க பின்னாடி நின்றுட்டு அவங்களுக்கு விட்டு கொடுத்து ஸோ அப்படியே நிற்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்போ உங்களுடைய தனித்துவம் என்ன? இல்லை இப்போ புரட்சியாளர் அம்பேத்கர், பகுத்தறிவாளர் பெரியார் இவர்களை மனசுல கொண்டு பயணிக்கிறவர்கள் நடிகர் பின்னாடி போக மாட்டான்னு சொல்றீங்களே. தளபதி விஜயாவில் கட்சியில மட்டும் கொள்கை தலைவரை யாரா வச்சிருக்காரு? அம்பேத்கர் பெரியாரை தான் வச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரா இன்னும் 3 தலைவர் வச்சிருக்காரு. அதனால இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதனால இது மன கஷ்டமா இருக்கா? இல்ல புரியல. இல்ல இன்னைக்கு வரைக்கும் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கீங்கன்னா, பிஜேபி அரசாங்கம் வந்து டாஸ்மாக் ஊழலை எதிர்த்து போராடுறாங்க, உடனே அதுக்கு வந்து வரவேற்கிறோம், ஆதரவு தெரிவிக்கிறோம். ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நோக்கத்தோடு நீங்க பண்ணா அது தீர்வளிக்காது உங்களுக்கு அப்படிங்கிறீங்க. என்ன கேட்கிற? அதாவது டாஸ்மாக் வந்து மூடணும், அதுல வந்து நாங்க வரவேற்கிறோங்க, டாஸ்மாக் வந்து எதுக்கணுங்கிறீங்க. அப்போ நீங்க கூட்டணி வச்சிருக்க கட்சி அதானே பண்ணிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சி. அப்ப அந்த கூட்டணியிலிருந்து விளைகிற வேண்டியதானே? உங்களுக்கு முரணான கட்சி இருக்கு. அதாவது எப்பவுமே கூட்டணி கட்சிங்கிறது நம்மளுடைய கொள்கைக்கு உட்பட்டு அவங்களுக்கு நம்மளுக்கு அதாவது உடன்பாடு இருந்தா தானே அவங்க கூட பயணிக்க முடியும். உங்களுக்கு அதாவது நீங்க டாஸ்மாக மூடுறீங்களா, மதுரையில மூடு நீங்க கூட ஒரு போராட்டம் பண்ணீங்களே. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு இன்னும் அவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க திமுக அரசாங்கத்துக்கு? ஸோ அப்போ உங்களுடைய தேவைக்காகவா? அப்போ உங்களை நம்பி இருக்கிற மக்களுக்காக நிற்கீங்களா, இல்ல உங்களுடைய சுயலாபத்துக்காக நிற்கீங்களா? இல்ல இதே தளபதி விஜய் அவர்கள் கட்சி அரசியல் இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு வரும்போது அவர் 2வது ஒரு பெரிய சக்தியா வருவார்னு நீங்க தான் சொல்றீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது தளபதி விஜய் திமுக ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சாருன்னா ஒட்டே மொத ஆளா வந்து முட்டு கொடுத்து திமுக காரங்க வராங்களோ இல்லையே, நீங்க தான் மொத ஆளா வந்து தளபதி விஜய் எதுக்குறீங்க. ஸோ உங்களோட விசுவாசத்தை அப்படி காட்டுறீங்க. ஏன் இதெல்லாம்? அப்போ என்ன சொல்ல வரீங்க? கடைசி வரைக்கும் நாங்க முரட்டு முட்டா கொடுப்போம் அப்படின்னு இருக்கீங்களா? இல்ல நடிகர்னா அவளை என்ன இலக்காரு கேட்டேன். நடிகர் பின்னாடி இளைஞர்கள் போனா நடிகர்னா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு தொழில் தானே. இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது படிக்காதவங்களே பாமரத்தவங்க நீங்க வந்து திடீர்னு ஏழையா இருக்கீங்க, அரசியல் கட்சி இயக்கത്തിന് ஆரம்பிச்சு வரீங்க, சடான பணக்காரனாகி 10 வீடு 20 காரு பங்களான்னு செட்டில் ஆகி பயங்கரமா இருக்காங்க. எவ்வளவு அரசியல் கட்சியில, அதாவது ஆரம்பத்துல இருந்து இந்த திராவிட கட்சிகளை பயணிக்கிற அரசியல் பின்புலத்தை அப்படிதான் இருக்கும். அதாவது ஏழைப்பட்டவங்களா இருப்பாங்க, அந்த கட்சியில சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து 2-3 தேர்தலில் எம்எல்ஏ எம்பி ஆன ஒன்று அவங்க அப்படி கொடி சொல்ல அவங்க 3 தலைமுறைக்கும் சொத்து சேர்ந்து சுகமா இருக்காங்க. ஸோ ஆனா ஒரு மனுஷன் பணக்காரராகவே அரசியலுக்குள்ள வராரு. அவர் வரும்போதே ஏழைப்பட்ட மக்கள் ஏழையா வரல, அவரு நல்ல தொழில சம்பாதிச்சு உச்சகட்டமாயி அதுக்கப்புறம் அரசியலுக்கு வராரு. ஸோ அவருடைய நோக்கம் பணம் சம்பாதிக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த பணத்தை தான் அவர் அங்கேயே சம்பாதிச்சிட்டாரு. ஸோ அப்போ அவருடைய நோக்கம் என்னவா இருக்கும்? ஸோ அதனாலதான் தளபதி விஜய் அவரை நாங்கள் சப்போர்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கும் தெரியும், திருமாவளவனுக்கும் தெரியும் தளபதி விஜய் 2வது ஒரு பெரிய சக்தியா வர போறாருங்க. 2020 அவரை வச்சுதான் மாற்றம் நடைபோகுது. அப்படி தெரிஞ்ச உடனே தான் நீங்களே இப்போது பார்த்தீங்கன்னா எல்லா மேடைகளையும் தளபதி விஜய் முக்கியத்துவம் கொடுத்து பேசுறீங்க. இப்போ உங்களுக்கு தளபதி விஜய் பத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்கு? யாரோ 4 பேர் அதை விமர்சனம் பண்றாங்க சோசியல் மீடியா, அவங்களுக்குலாம் நீங்க பதில் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது.
இப்போ உங்களுக்கு கீழே உள்ள மற்ற உங்க கட்சியை சார்ந்தவங்க யாராவது பதிலீடு கொடுத்துக்கலாம். இப்போ ஆளூர் ஸ்ரீனிவாஸ் இருக்காருல, அவரு பதிலீடு கொடுக்கலாம். ஸோ அவருமே ஆட்கள் பேசுறதுக்கு ஓகே. நீங்க அந்த கட்சியோட தலைவர், நீங்க வந்துட்டு நடிகர் பின்னாடி என்னுடைய கட்சியில இருந்துலாம் இளைஞர்கள் போக மாட்டாங்க, அப்படி போறவங்க சிறுத்தைகள் கிடையாது, அப்படி கொந்தளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, அப்போ உங்க கட்சியில இருந்து இளைஞர்கள் நிறைய பேர் அங்க சாயிறாங்க, உங்க கட்சி கூடாரமே காலியாக போகுதுன்னு உங்களுக்கே ஒரு பயம் வந்திருக்கு. ஸோ அதனால தான் இப்போ அதை வெளிப்படுத்துறீங்க. உண்மைதான். அதாவது 2024 இருக்க போது எல்லா கட்சியிலும் கூப்பாடு போட போகுது. யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லா கட்சியில இருந்துமே இளைஞர்கள் தனது விஜய் பின்னாடி அணிவித்து நிற்க போறாங்க. ஸோ அதனால இப்போ ஒவ்வொரு கட்சிகளையும் பார்த்தீங்கன்னா கதறுது. ஸோ பயங்கரமான கதறலாம் இருக்கு. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கதருங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்து கதருங்க. தளபதி விஜய் 2024 ஆட்சியை பிடிக்கட்டும். இல்லை என்னன்னு கேட்குறேன், எங்க மேடப்பட்டாலும் விஜய் விஜய். அப்புறம் இப்பயே உங்களை, அதாவது நிறைய பேர் சொல்றாங்கல்ல, அவர் பேச மாட்டேங்காரு, பிரஸ் மீட் வைக்க மாட்டேங்காரு, அவர் பேசலையான்னு. எதுக்கு பேசணும், இத்தனை பேர் பேச வைக்காருல, அது போதாது. அதானே கெத்து. ஒரு மனுஷன் தான் பேசாமல இங்க இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளும் பேச வைக்காரு, இல்ல கதற வைக்காருன்னா அவர் தான் மாஸ். அந்த இடத்துல தளபதி விஜய் இருக்காரு. அவரு எங்கேயாவது வந்த ஒரு 10 நிமிஷம் தான் பேசுறாரு. இங்க உள்ள எல்லாரும் 10 நாள் அதை பிடிச்சிட்டு கதறாங்க, தொங்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஏன் பேசணும்? இல்ல என்ன கெத்தா இருக்கா, மாசா இருக்கா? இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த இஃப்தார் நோம்பு நிகழ்ச்சி நடந்துச்சுல்ல, அதை பத்தி திமுகவோட ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பெரிய, அதாவது வீராதி வீரா சுராதி சுரா, எனக்கு தான் அசிங்கமா கெட்ட வார்த்தைலாம் தெரியுங்கிற மாதிரி பயங்கரமா பேசுவார்ல, அவரை அதை நக்கலா பண்ணி பேசிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க இருந்து எதிர்ப்பு வச்சு தெரியல, உடனே அடுத்த நாளே மன்னிப்பு கையெடுத்து கும்பிட்டு, ஐயோ நான் தெரியாம பேசிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஏன் இந்த பழப்பு? பேசுறதுக்கு முன்னாடிலாம் யோசிக்கணும். ஒரு வார்த்தைகளை பேசுறதுக்கு முன்னாடி கவனமா இருக்கணும்ல. நாம என்ன மாதிரி வார்த்தைகளை பேசிக்கணும்னு பேசும்போது தெரியாதா? அப்புறம் வந்துட்டு மன்னிப்பு. அப்புறம் இந்த பொழப்புக்கு எதுக்கு அந்த வாயிலான்னு கேட்க. இல்ல அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் பார்த்தா நம்மளுக்கு வந்து சிரிப்பு தான் வரும். அப்படி ஒரு காமெடி பீஸ். இல்ல மேலும் திருமாவளவன் அவர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும்னா, அதாவது எளிய மக்களுக்காக, கடைநிலையில இருக்கக்கூடிய விளிம்பு நிலையில ஒரு மக்களுக்காக தானே இந்த அரசியல் இயக்கத்தை ஆரம்பிச்சு நீங்க வந்தீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தானே முதல்ல நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்க கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அதாவது உங்களுடைய அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுல்ல. ஏன் இதை வலியுறுத்தி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டுல அதாவது வேங்க வெயில்னு ஒரு இஷ்யூ எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ அதுக்கு யாரு வந்து பாத்தீங்கன்னா காரணம் சொல்லி ஒருத்தன் கை காட்டி அவங்க வந்து அரெஸ்ட் பண்றாங்க. சரி ஓகே, அது உண்மையா பொய்யா அதுக்குள்ள நம்ம வேண்டாம். ஆனா இந்த பிரச்சனை இவ்வளோ நாளா இழுத்து இப்ப கடைசியில அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ஒருத்தர் தான் அது காரணம் சொல்லி அரசாங்கம் முடிவு பண்ணிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது இதுல உங்களுடைய தலையீடுங்கிறது எந்த அளவுக்கு இருந்துச்சு, உங்களுடைய வற்புறுத்தல் வலியுறுத்தல் எந்த விதத்தில் இருந்துச்சு? ஏன் வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட்டணி இருக்க கட்சி தானே ஆளுங்கட்சியா இருக்கு. ஸோ அப்படியுமே உங்களுக்கு உண்டான ஒரு தீர்வுங்கிறது, அந்த மக்களுக்கு உண்டான நிரந்தர தீர்வுங்கிறது கிடைக்கலையே. ஸோ அப்பவே நீங்க அந்த கூட்டணி கட்சியிலிருந்து வெளியே வந்திருக்கணுமே, எப்ப ஏன் வரல? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது உங்க கட்சியில் உள்ளவங்க நினைப்பாங்களா இல்லையா? இப்ப நம்மளுக்கே தோணுதுங்க, வெளியில இருக்க மாற்று கட்சியில எங்களுக்கே தோணும் போது அங்க உள்ள உங்க கட்சியில இருக்கக்கூடிய இல்ல விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் அவங்களுக்கு தோணும்ல. ஸோ ஏன் வந்து இப்ப இதே இது நீங்க வந்து எதிர்கட்சியில இருக்கீங்க, அதாவது அதிமுக இப்ப வந்து ஆளுங்கட்சியா இருந்துச்சு அப்படின்னா இன்னத்துக்கு நீங்க அந்த விஷயத்தை எவ்வளவு பெரிய விஷயமா நீங்க வந்து பெரிய ஒரு பூகாரமா ஆக்கியிருப்பீங்கல்ல. ஏன் இப்ப நீங்க ஆக்கல? ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஆக்கியிருக்கீங்க நிறைய விஷயங்கள்ல. ஸோ அப்போ உங்களுடைய தேவைக்காக நீங்க என்ன வேணா விட்டு விடுப்பீங்கன்னா, அதான் என்னுடைய ஒரே கேள்வி. ஏன்னா அதாவது உங்க கூட்டணி கட்சியில் இருக்கும்போது இங்க எவ்வளவு, அதாவது இந்த போதைப் பொருட்களால் சீரழிஞ்ச குடும்பங்கள், மதுவால எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சு உயிரிழந்தது, ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் அடுக்கிக்கிட்டே போலாம். ஸோ ஆனால் இவ்வளவு குற்றங்கள் நடைபெறும் போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை அப்படியே மழுப்பிட்டு தான் போறீங்களே தவிர, இப்போ என்ன ஆட்சியில் இருக்குது உங்க கூட்டணியில் உள்ள கட்சி சடான ஒரு முடிவெடுத்து அப்ப நீங்க சரியில்லைன்னா நாங்க உங்களுடைய கருத்துக்கு எதிர்க்கத்து சொல்லி வைக்க வேண்டியதானே. அதுக்கெல்லாம் எதிர்ப்பு கடைசி வரைக்கும் முட்டு கொடுத்தே இருக்கீங்களே, ஏன் கேட்கிறேன். இல்ல இதுக்கும் மேல உங்க கட்சியோடைய கொடியை ஏத்துறது கூட பிரச்சனை பண்றாங்க, கொடியை ஏத்த விட மாட்டேங்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தடை பண்றாங்க. ஆனா அப்படி இருந்தாலும் முரட்டு முட்டா நீங்க திமுக கொடுக்கணும்னு இருக்கீங்கல்ல, அப்ப அதனுடைய ரகசியம் தான் என்ன? ஏன் அப்ப உங்களுடைய சுயலாபத்துக்காக நீங்க வந்து என்ன வேணா பண்ணுவீங்கிற மாதிரி தான் தோணுது பாக்குறதுக்கு. சோ இதை நான் வந்து இதை கவனிச்சு விடுறேன். இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுக்கு என்ன தோணுது? அப்போ திமுக கூட கூட்டணியில் இருக்கும்போது அந்த திமுக மற்ற மக்களும் இல்லை, அவங்க கட்சியில் உள்ள இவங்க சொல்லக்கூடிய அடித்தட்டு மக்கள் விளிம்பின மக்களுக்கே எதிராக எது நடந்தாலும் அவங்க ஆச்சுன்னா இவங்க ஒண்ணுமே கேட்க மாட்டாங்களா? ஸோ அப்போ என்ன நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த விளிம்பின மக்களுக்காக அரசியலுக்கு ஆரம்பிச்சுட்டு வந்து இவ்வளவு நாடுகளாம் பயணிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஸோ இதுதான் எனக்கு வந்து ரொம்ப நாள் கேட்கணும்னு தோணுச்சு. ஸோ அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? இல்ல இதுல ஒரு உண்மையை நம்ம பேசணும்னு கேட்டீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் ஏன் வந்துட்டு இப்ப தளபதி விஜய் இருக்கிறாரு பயங்கரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தன்னோட ரேட்டை ஏற்றிட்டே இருக்காரு. திமுகவில் நம்ம இருக்கணும்னா நமக்கு உண்டான அந்த பங்களிப்புக்கு மதிப்பு கூடுதலா வேணும் அப்படின்காண்டியே அப்பப்போ, அதாவது இப்ப இருக்கிற கட்சிகள் எல்லாமே கூட்டணி கட்சிகள்ல அதிமுக போறவங்களா இருக்கட்டும், திமுக போய் சேர போறவங்களா இருக்கட்டும், அவங்க தளபதி விஜய் அவர்களை அப்படியே வச்சுக்கிட்டு விஜய் அவர்களை அப்படி காட்சி பாத்தீங்கல்ல, எனக்கு நீங்க சரியா மதிப்பு கொடுக்கணும், நான் அங்க போயிருவேன், எனக்கு அங்க ஆஃபர் இருக்கு, எனக்கு அங்க ஆச்சரியத்துல பங்கு இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் முதல் மாநாட்டு அரசியல் மன்றத்திலே ஒரு கோடு போட்டாரா,
ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எங்க கூட வந்து சேர்றவங்களுக்கு அப்படின்ட்டாரா. அதனால அப்படியே அவங்க இருக்க கட்சிகளையே ரேட்டை ஏத்திக்க பாக்காங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வந்த புதுசுல திமுக ஓரம் கட்டி எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி ஒண்ணு எல்லாரும் சேர்த்தா தெரியுமா. அதுல இந்த திருமாவளவன் வைகோ இவங்க எல்லாம் சேர்ந்து பாவம் நல்ல மனுஷங்க விஜயகாந்த் அவர்கள். அவர் ஒரு எப்படி எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு இருந்த மனுஷனை மக்கள் நல கூட்டணி சேர்ந்து அவரை ஓச்சி ஒண்ணுலாம் ஆக்கிட்டு திரும்ப பழையபடி அவங்களுடைய கூட்டணியில யார் கூட போவாங்களோ போயிட்டாங்க. அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லாமே பாத்தீங்கன்னா பிளான் சக்சஸ் சொல்லுவாங்க தெரியுமா. அவங்க போட்ட பிளான சக்சஸ் பண்ணிட்டாங்க திருமாவளவன் அவர்கள் வைகோ அவர்கள். சோ அதே மாதிரி தளபதி விஜய் அவர்கள் நடத்தக்கூடாது. சோ அதனால தளபதி விஜய் அவர்கள் தாங்க கூட கூட்டணி சேரவங்க கூட கேர்ஃபுல்லா இருக்கணும். அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருந்தாலும் சரி, வேற எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எல்லாம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். யார் எப்போ ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாறுவா, எங்க இருந்து வராங்க. ஏன்னா புதுசா ஒரு மாபெரும் சக்தியா ஒருத்தவங்க வராங்க திராவிட கட்சிகள் இல்லாம அப்படின்னா, இந்த நான் முன்னாடியே சொன்னதுதான் பழைய விடயங்கள்ல திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒரே நிலைப்பாட்டில் இருப்பாங்க. அதாவது ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும், நம்ம தான் மாறி மாறி எதிரியா இருந்துக்கணும். அப்படா ஒரு தடவை நீ வந்துக்கலாம், இல்ல வந்து நான் வந்துக்கலாம். ஆனா புதுசா மூணாவதா ஒருத்தர் மாபெரும் சக்தியா வளர விடக்கூடாது, அது நம்மளுக்கு ஆபத்துங்கிறதுல ஒரே நிலைப்பாடு இருப்பாங்க. சோ அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். விஜயகாந்த் அவர்கள் நினைச்ச அப்படியே பிளான் சக்சஸ்ங்கிற மாதிரி எல்லாரும் மக்கள் கூட்டிட்டு ஒன்போல கை தூக்கி போஸ் கொடுத்துருப்பாங்க. அது எனக்கு இன்னும் நினைவுல இருக்கு. வைகோ பார்க்கும்போது எனக்கு அப்பெல்லாம் அதான் தோணும். சோ அதனால இவங்களெல்லாம் தளபதி விஜய் கூட்டணியில சேர்க்கணும்னு நினைச்சாருன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். சோ அதை நம்ம திரும்ப திரும்ப சொல்ல நினைக்கிறோம். சோ அதனால இதை பார்த்துட்டு இருக்க தோழர்கள் உங்களுக்கு என்ன தோணுது? அதாவது இப்போ தமிழ்நாட்டுல எந்த மூலையில எங்க எந்த கட்சி மேடையை போட்டாலும் சரி, அங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் எங்கும் விஜய் எதிலும் விஜய்ங்கிற மாதிரி தளபதி விஜய் கோல வச்சு நிற்காரு தமிழ்நாட்டு அரசியல்ல. அவரை பத்தி பேசாம அரசியலே கிடையாது. தளபதி விஜய் அவர்கள் யாரோட கூட்டணி இல்ல தனிச்சு நிற்காரா, அவர் முடிவை பொறுத்தா இங்க கூட்டணி கட்சிகள்லாம் மாறி மாறி சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை நிர்ணயிக்க போறவரே தளபதி விஜய். 2026 பொறுத்த வரைக்கும் ஆட்ட நாயகன் தளபதி விஜய் அவர்கள் தான். சோ அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எத்தனை பேர் எந்த மூலையில எங்க கதறினாலும் சரி, தளபதி விஜயால ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ இதை பார்த்து தோழர்கள் உங்களுக்கு என்ன தோணுது? நான் பேசின கருத்துக்களை ஏதாவது மாற்று கருத்து இல்லை, இது சரியில்லை, எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.